காமன் சென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பொது அறிவு. காமன் சென்ஸ் அதாவது எப்படின்னா, பொது அறிவு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, சென்ஸுக்கும் நான் சென்ஸுக்கும் இடையில நம்ம ட்ராவல் பண்ணுறது தான். சென்ஸுனால் அறிவோடு இருக்கிறது, நான் சென்ஸ்னால் அறிவு இல்லாமல் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம எப்படி வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதான் வந்து முக்கியம். ஸோ காமன் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா? ஆமாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு பயங்கரமான வசதியான ஒரு ஆள், நல்லா படித்த ஒரு ஆள், மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள ஆள், ஒரு பென்ஸ் மாதிரியான ஒரு கார் வச்சுருக்கார். பென்ஸோ அல்லது BMW அந்த மாதிரி ஒரு ஹை ஃப்ளையிங் ஒரு கார் வச்சுருக்கார். ஆனால் அந்த காரை வாங்குறதுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கும். ஆனால் அந்த காரை ஓட்டுறதுக்கான கல்ச்சரோ, அந்த காருக்குள்ளே உட்காந்து ஓட்டுறப்ப அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங்கோ, அந்த காரை அவர் எப்படி ஓட்டிகிட்டு போகிறாரு, என்ன மாதிரியான ஒரு டிரைவிங் ஸ்கில் ஓட்டிகிட்டு போகிறார். ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக சொல்லக்கூடிய விஷயந்தான் கார் ஓட்டுறதுக்கான காமன் சென்ஸ் அவர்கிட்ட இருக்குதான்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த காருக்கு வந்து சென்ஸ் இருக்கும். அந்த காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கவன் ஒரு சென்ஸோடு தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த காரை ஓட்டுறவங்க நான் சென்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் கொண்டு போய் என்ன பண்ணுறது, டேஷ் பண்ணுறது, தப்பான இடத்துல பார்க் பண்ணுறது. ஸோ இதனால் சென்ஸுக்கும் காமன் சென்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா, கடிகாரத்தில் ஓடக்கூடிய பெண்டுலம் மாதிரி தான். டக் 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 டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். டைமும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட லைஃப் அப்படி தான். நம்ம காமன் சென்ஸ்குள்ளே வந்து நம்மளை ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இந்த சொசைட்டியில் ஒரு அடையாளம் காட்டுறதுக்கு அந்த டைம் கிளாக் ஓடிட்டுருக்க அந்த பெண்டுலம் ஆடிட்டே இருக்கும். சில இடத்துல காமன் சென்ஸோடு இருப்போம், சில இடத்துல சென்ஸ் இல்லாமல் இருப்போம். ஸோ இப்படியே இந்த பேலன்ஸ் பண்ணி ஓடிட்டுருக்க நம்மளை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த லேர்னிங் தான் உங்களுக்கு வந்து சென்ஸ் இல்லாமல் இருக்கிறப்ப சில இடத்துல சென்ஸை கொடுக்கும். சில இடத்துல அடி வாங்கி நம்ம வந்து காமன் சென்ஸை வாங்கியிருப்போம், சில இடத்துல சாஃப்டாக வாங்கியிருப்போம். எங்கேயா இருந்தாலும் வாங்கி நம்ம மண்டைக்குள்ளே போட்டுட்டு நம்மளும் ஒரு சிறப்பான மனுஷனை மாற்றிக்கிறது தான் கரெக்டு. காமன் சென்ஸ் இல்லாத ஒரு ஆள் கிட்டத்தட்ட அனிமலுக்கு தான் வந்து ஈக்குவல். காரணம் என்னென்னா, நிறைய இடத்துல வந்து நம்ம அவமானப்படுவோம். ஸோ சென்ஸோடு இருக்கிறது, சென்ஸ் இல்லாமல் இருக்கிறது, காமன் சென்ஸோடு இருக்கிறது, இந்த பேலன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக அந்த லைஃப்பில் இருக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இருக்குதோ, நீங்கள் பணம் இல்லாத ஆளோ, படிப்பு இருக்கிற ஆளோ, படிப்பு இல்லாத ஆளோ, அதை பற்றி கவலை இல்லை. ஒரு கரெக்டான ஒரு பொது அறிவுள்ள ஆளாக இருந்தீங்கன்னா இந்த சமூகத்தில் நீங்கள் கிங்கு தான். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.